ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம். பிக் பாஸ் அவருக்குன்னு ஒரு தனி சிறப்பு. இந்த கலாய்க்கிற விஷயங்கள் நிறைய சீசனில் நடந்திருக்கு. ஆனால் இந்த சீசனில் ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. திவாகர் லைட்டாக கொஞ்சம் கலாச்சாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் சிரித்து பேசி நம்ம பார்க்கவே இல்லை. கோவப்பட்டு தான் அதிகமாக பார்த்துருக்கு. ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த சீசன் போயிட்டுருக்கு. பட் திடீர்னு சிரித்து பேசி ஒருத்தர் கலாய்ச்ச விஷயங்கள் நடந்திருக்கு. சூப்பராக இருந்துச்சு. யாருன்னா வினோத். எல்லாரையும் வந்து லிவிங் ஏரியாவுக்கு வர சொன்னார். அரோராக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் முடிஞ்சால் வாங்க, இல்லைன்னா 5 நிமிஷம் வெயிட் பண்ணிக்கோங்க, 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. எல்லோரும் வந்து உட்காந்தாங்க. நம்ம எஃப்ஜி வந்துட்டு நான் இந்த பீட் பாக்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கேன், ஸ்டேஜெலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே பிக் பாஸ் வந்து எஃப்ஜி நீங்கள் வந்து பண்ணுவீங்க தெரியும், ஆனால் எனக்கு ஒருத்தர் தெரியும், கானா வினோத்னு, அவர் தான் நல்லா பண்ணுவார், ஆனால் இப்போ ஆளையே காணுன்ற மாதிரி சொன்னபோது பிக் பாஸ் சொல்லுங்கள் பிக் பாஸ் அப்படின்னு. இல்லை உங்களுக்கு இந்த கானா பாட்டெலாம் பாட தெரியலன்ற மாதிரி கலாய்க்காரு. இல்லை பிக் பாஸ் நீங்கள் சொன்னது தானே நான் பாட முடியும் அப்படின்றாரு. நான் சொல்லி தான் எல்லாத்தையுமே பண்ணுறீங்களா அப்படின்னு கலாச்சிட்டாரு. அப்படி இல்லை பிக் பாஸ், அது வந்து சரிங்க பிக் பாஸ், இனிமேல் நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் வாரம் வந்துட்டு விஜய் சேதுபதி அண்ணாவோட அந்த இதில் நான் பாடுறேன் பிக் பாஸ் அப்படின்றாரு. ஏன் நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு கலாய்க்கிறாரு. செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பேசி. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு கலாய்க்கிறாரு. ஏங்க உங்கள் பேரில் மட்டும்தான் கானா இருக்குது, உங்கள் வாயிலேருந்து கானா வரமாட்டுது அப்படின்னு கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறமா சரி நான் பாடிடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து இந்த பிக் பாஸ் சம்மந்தமாக இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, வெறுப்பேற்றாதீங்க, கண்டென்ட்டுக்காக இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு கானா டப்புன்னு எடுத்து விட்டார். அதில் வந்து திறமையான ஒரு ஆள் தான் நம்ம வினோத். இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பேசணும், மற்றபடி சூப்பரான ஒரு டைப்பு. செம்மையாக வந்து கானா பாட்டு பாடினார். நல்லா இருக்கா பிக் பாஸ் அப்படின்னாரு பாடி முடிச்ச உடனே. நல்லா இருக்கு, என்ன இதோட நீங்கள் வீட்டுக்கு போகும்போது தான் வந்து இந்த பாட்டை பாடுவீங்கன்னு நினைக்கிறேன்ட்டார். பிக் பாஸ் ஏன் பிக் பாஸ் இப்படி சொல்கிறீங்க? இல்லைங்க அதுக்கப்புறமா நீங்கள் பாடுறதே இல்லையா, அதனால் சொன்னேன் அப்படின்ட்டார். இவர் சாக்காட்டு ஐயோ அப்படின்ட்டு. ஸோ பயங்கரமாக இருந்துச்சு. சரி நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். யாரெல்லாம் பிக் பாஸ் இந்த மாதிரி கலாய்க்கிற விஷயங்களை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா அவருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது, அதை பண்ணுறதுக்கே விட மாட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து நிறைய மைக் இஷ்யூஸு, மைக்க மாட்டுங்கன்னு திரும்ப சொல்லிட்டு இருந்தால் அவர் என்ன தான் பண்ணுவார்? டென்ஷன் தானே அவர். சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த கானா வினோத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.